ஹாய் எவ்ரிவன். நீங்கள் யார்கிட்ட பாலிசி வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐஆர்டிஏ யாரெல்லாம் ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யார்கிட்ட பாலிசி வாங்கிக்கலான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ் எதுன்னு நீங்களே சூஸ் பண்ண முடியும். நீங்கள் யார்கிட்ட பாலிசி போட்டிருந்தாலும் இந்த 4 பேரில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. ஆஸ் அ கஸ்டமராக உங்களுக்கு என்ன வேணும்? மல்டிபிள் சாய்ஸு, ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷனு, ப்ரைஸ் கம்பேரிசன் அண்ட் சர்வீஸு. இதில் கிளைம் சப்போர்ட் கிடைக்குதான்னு. மல்டிபிள் சாய்ஸ்னால் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட ஆப்ஷனும் இருக்கான்னு பார்க்கணும். ப்ராப்பர் ரெக்கமெண்டேஷன்றது அவங்கக்கிட்ட இருக்கிற நாலேஜ் பேஸ் பண்ணி நமக்கு தேவையான ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வெறும் இருக்கிற ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ப்ரைஸிங் கம்பேரிசன்றது ப்ரைஸ் கம்மியாக இருக்கிறதுன்ற மாதிரி இல்லை, நமக்கு தேவையான யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான கவர்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணணும். அதில் கிளைம் சப்போர்ட்ன்றது அசல் ஃப்ரீயாக இருக்கணும். என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம இப்போ பாலிசி போடுறோமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக் கொஸ்டின் மார்க். ஐஆர்டிஏ ஒரு சில கேட்டகரிஸ் தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 4 பேர் வருவாங்க. யாரெல்லாம்னா ஏஜென்ட் ஆர் பிஓஎஸ்பி அண்ட் ப்ரோக்கிங் ஃபர்மு, இல்லைனா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் யார்கிட்ட பாலிசி வாங்கியிருந்தாலும் இந்த 4 பேரில் ஒருத்தராக தான் இருக்க முடியும். யார் வேணாலும் பாலிசியை இஷ்யூ பண்ண முடியாது, அதுக்கு லைசன்ஸ் வேணும். அது இந்த 4 பேருக்கு தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிஸை இப்போ பார்க்க போகிறோம். ஏஜென்ட் அண்ட் பிஓஎஸ்பி. இவங்க ஒரு சிங்கிள் பர்சனாக இருப்பாங்க. அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கணும், ஐஆர்டியோட எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவங்க ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு பர்சன் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அவங்க உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, நம்ம முன்னாடிலாம் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் டிவியோ ஃப்ரிட்ஜோ வாங்கணுன்னா நமக்கு தெரிஞ்ச ஷாப்பாக இல்லை நம்ம ஏரியாக்குள்ளே இருக்கிற கடைங்களாம் நம்ம தேடுவோம். ஏன்னா அவர் தெரிஞ்சவராக இருப்பார், அவர்கிட்ட சர்வீஸும் ஈஸியாக எடுத்துக்கலான்ட்டு. இப்போ சப்போஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு வசந்தன் கோ மாதிரியோ குரோமா மாதிரியோ நான் ஷாப்ஸில் போவோம். ஏன்னா அவங்க பிராண்டு மூலயமா நமக்கு ஒரு நம்பிக்கையை பில்டு பண்ணியிருப்பாங்க. ஏஜென்ட்ஸு கண்டிப்பாக ஒரு தெரிஞ்ச பர்சனாக இருப்பார். நோன் ஃபேஸு ரிலேஷன்ஷிப்பில் தான் நீங்கள் அவங்கள சூஸே பண்ணுவீங்க. அவரும் உங்களுக்கு நேரில் வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். பாலிசி போடுறதா இருந்தாலும் கிளைம் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு நேர்லேயே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் அவங்கக்கிட்ட உங்களுக்கு சாய்ஸஸ் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ரெக்கமெண்டேஷனும் அதுக்குள்ளே தான் கொடுப்பாங்க. ப்ரைஸ் கம்பேரிசனும் தெரிஞ்சவங்கன்றதுனால உங்களால் நிறைய எடுத்துக்க முடியாது. பட் கிளைமு ரொம்ப பர்சனலைஸ்டாக பண்ணி கொடுக்க முடியும். இப்போ 3rd கேட்டகரி ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இவங்க வெப் அக்ரிகேட்டராக இருப்பாங்க. இதுவும் ஐஆர்டிஏ அப்ரூவ்ட் பிளாட்ஃபார்ம் தான். இங்கே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும். ப்ரைஸிங் கம்பேரிசனும் எடுத்துக்க முடியும். உங்கள் கன்வீனியன்ட் டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ஆஃபீஸில் இருக்கும்போது எப்போ வேணால் பாலிசி எடுத்துக்கலாம். ஸோ டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள் காரை பற்றி உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருந்ததுன்னா, உங்களுக்கு என்னென்ன கவர் வேணும்னு தெரிஞ்சிருந்தால், எக்ஸாம்பிளாக ஒரு ஐடிவியை பற்றியோ என்சிபியோ இல்லை என்ன யூசேஜுக்கு என்ன கவர் வேணும்னு தெரிஞ்சிருந்தேன்னா நீங்கள் ஆன்லைனில் போட்டுக்க முடியும். ஏன்னா இங்கே நீங்கள் தான் சூஸ் பண்ணி டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்றது இருக்காது. இதில் ஏதாவது எரர் வந்தாலும் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்க முடியும். ப்ளஸ் இங்கே சர்வீஸ்ன்னு வரும்போது, கிளைம் சப்போர்ட்டுன்னு வரும்போது டைரக்ட் சப்போர்ட் இருக்காது. ஸோ நீங்களே உங்கள் காரோட கிளைமை ஹேண்டில் பண்ண முடியும், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் ஆன்லைன் பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கலாம். வருஷத்தில் ஒரு டைம் பாலிசி எடுக்கிறதுனால நிறைய பேர் இதை ஃபுல்லாக தெரிஞ்சிக்க விரும்பலை. நான் தெரிஞ்ச அசிஸ்டட் சர்வீஸ் மூலியமாகவே நாங்கள் பாலிசி எடுத்துக்கிறோம், ஸோ அவங்களே ஃபுல்லாக பார்த்துப்பாங்கன்றது தான் இன்றைக்கி சூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மோஸ்ட்லி ரெக்கமெண்டட் இதில் பர்சனல் டச்சில் தான் வாங்குறதுக்கு விரும்புகிறாங்க. 4th பாப்புலர் கேட்டகரி இன்சூரன்ஸ் ப்ரோக்கிங் ஃபேம். இவங்க ஐஆர்டியோட டைரக்ட் சர்வைலன்ஸில் இருப்பாங்க. ஐஆர்டிஏ கொடுக்குற ஃப்ரேம் ஒர்க்கில் தான் ஒர்க் பண்ண முடியும். ப்ரோக்கிங் ஃபேம்ன்றது ஒரு கம்பெனியாவோ இல்லை கார்ப்பரேட்டாவோ இருப்பாங்க. உங்களுக்கு ப்ரோக்கிங் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஐஆர்டியில் எல்லா ப்ராசஸையும் கிளியர் பண்ணால் தான் அவங்களால லைசன்ஸ் எடுக்கவே முடியும். ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரை கூட ஆகிடலாம். சில ப்ரோக்கிங் ஃபேம் ஸ்டேட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க, சில ப்ரோக்கிங் ஃபேம்ஸ் எல்லாம் பேன் இண்டியா லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க. ப்ரோக்கிங் ஃபேமில் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பாலிசிஸையும் செல் பண்ண முடியும். இவங்களுக்கு டீம் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்டீஸாகவும் இருப்பாங்க. ஆன்லைன் மாதிரியே இதுலேயும் மல்டிபிள் சாய்ஸஸ் கொடுக்க முடியும். அவங்களால பெஸ்ட் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்க முடியும். ப்ரைஸிங்லேயும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அவங்களால தர முடியும். இதே கிளைம் டைம்லேயும் உங்களுக்கு பர்சனலைஸ்டு கிளைம் சப்போர்ட்டும் எடுத்துக்க முடியும். இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். ஏஜென்ட்டு லிமிட்டட் ஆக்சஸ்ஸு, பர்சனலைஸ்ட் சர்வீஸு அண்ட் கிளைம் சப்போர்ட்டு. பட் எல்லா டைமும் பெஸ்ட்டாக இருக்குமானா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான். பிஓஎஸ்பி சேம் லைக் ஏஜென்ட் தான். ஆன்லைனில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும். ஓன் டெசிஷன், நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். கிளைமு டைரக்ட் சப்போர்ட் இருக்காது. நீங்கள் டைரெக்டாக ரீச் பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு கிளைம் டைமில் டைரெக்டாக முடியாது.
கஸ்டமர் கேர் கால் பண்ணி அகெயின் நீங்கள் ரிப்பீட்டடாக உங்கள் ப்ராப்ளமை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ப்ரோக்கிங் ஃபர்மில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும், ரெக்கமெண்டேஷனும் தருவாங்க, ப்ரைஸ் சாய்ஸஸும் நிறைய உங்களுக்கு எடுத்துக்க முடியும். சில வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸாக இருக்கிற டைமில் எக்ஸாம்பிளாக ஒரு ஹை எண்டு கார்ஸோ இல்லை ஒரு பெரிய கம்பெனிஸோட குரூப் மெடிக்கல் பாலிசி, குரூப் டேர்ம் பாலிசி, அசட் பாலிசிலாம் ப்ரோக்கிங்லேருந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக சர்வீஸ் எடுத்துக்க முடியும். யார் பெஸ்ட்டுன்னுலாம் இல்லை, உங்கள் நீடு தான் இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு நிறைய டைம் இருக்குது, நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு யோசிக்கலாம். நான் என் ஒர்க்கில் பிஸி, எனக்கு இதுக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போட்டுட்டா அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு யோசிக்கலாம். எனக்கு கரெக்டான ப்ரைஸும் வேணும், எனக்கு டேரெக்டாக கிளைம் சப்போர்ட்டும் வேணும்னு யோசிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரைஸே அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளைம் டைமில் தொந்தரவே இல்லாமல் இருக்கணும்னு யோசிக்கலாம். எதுவாக இருந்தாலும் பேஸ்ட் ஆன் உங்கள் நீடு தான் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணணும்னு யோசிக்க வைக்கும். ஸோ கரெக்டான பாலிசியை கரெக்டான பர்சனையும் சூஸ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் பற்றின டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுவோமா இன்சூரன்ஸை பற்றி வித் முருகேஸ்வரி.